ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். மறுபடியும் ஒரு டெம்பிள் டைரிஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் நெமலி ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கோவில் ஆந்திர மாநிலம் கம்பலகுடம் அப்படிங்கிற ஊருக்கு, அதாவது விஜயவாடா தாண்டி கம்பலகுடம் அப்படின்ற ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில், நெமலின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில் ரொம்ப புராதனமானது. அதாவது குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த கோவில் ஒரு வரப்பிரசாதம். இங்கே வேண்டிக்கிட்டு குழந்தை வரம் பெற்றவங்க நிறைய பேர். நாங்களும் கூட எங்களோட வேண்டுதலை நிறைவேற்ற போனப்போ தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் பழமையானது. அதாவது 1953ஆம் வருடம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உழவர் அவரோட நிலத்தை உழுதுகிட்டு இருந்தப்போ அங்கே ஒரு சிலை கிடைக்கிது. அந்த சிலை தான் இப்போ இந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த வேணுகோபால சுவாமியுடைய சிலை. ஸோ இது தானாக கிடைக்கப்பெற்ற சிலை அப்படிங்கிறதுனால சுயம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 1957ஆம் வருடம் இந்த கோயிலை பெருசாக கட்டி நிறுவி அந்த சிலையை இங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கோயிலோட முகப்புலேருந்து உள்பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அளவான சின்ன கோவில் தான். ஆனால் அழகாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஸோ கோயில் உள்ளே அழகாக உட்காந்து கொஞ்ச நேரம் நம்ம மனசார கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறதுக்கு அழகான ஒரு இடமா இருக்குது. கோயில் முன் ராஜகோபுரம் வழியாக உள்ளே வந்தோம் அப்படின்னா உடனே எதிராகவே நமக்கு கிருஷ்ணனுடைய கருவறை இருக்கும். அதை சுற்றி இந்த பக்கம் வந்தோம்னா டிக்கெட் கவுண்டர், அதுக்கப்புறம் இந்த ஒரு மண்டபம். இங்கே பார்க்குற இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் கிருஷ்ணர் கருவறையில் இருப்பாருங்க. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி மண்டபம், சுற்று மண்டபமும் இருக்குது. கோபுரம் தங்க கலரில் திருப்பதி கோவிலில் இருக்கிற மாதிரியே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா கோசாலையும் அழகான ஒரு சின்ன பூங்கா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம நிழலாக அழகாக இருக்குது. கொஞ்சம் நேரம் உட்காந்து இளைப்பாறதுக்கு நமக்கு திண்ணைகள் மாதிரியெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. கோசாலையில் மாடுகள் இருக்குது. அது பராமரிப்புக்காக கொண்டு போயிருந்தாங்க. நாங்கள் ஒரு மதியான நேரம் போயிருந்தோம், 12:30 மணி போல். கோயில் உங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மறுபடியும் 4:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸோ ரொம்ப காலத்து அழகான புராதன கோவில். மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சு இந்த கோவிலை ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். கோயிலை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக இந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்திருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கிருஷ்ணர், அதாவது வேணுகோபால சுவாமி சிலையும் சுற்றி கோபியர் இருக்கிற மாதிரி ஒரு அழகான அமைப்பு இருக்குது. அது பக்கத்தில் கோசாலையும் கூட துளசி மாடம், அங்கே இன்னொரு கிருஷ்ணர் சிலையும் சேர்த்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் உங்களுக்கு கல்யாண மண்டபம் இருக்குது. அதே மாதிரி காது குத்துறது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வேண்டுதல், அதாவது அன்னப்பிரசன்னம், சத்யநாராயண பூஜை, அந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த கோயிலில் நமக்கு பண்ணி தருவாங்க. தனித்தனியாக டிக்கெட் ஃபேர்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அழகான ஒரு நார்மல் ஒர்க்கிங் டேயில் போயிட்டு கிருஷ்ணரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா லட்டு பிரசாதம் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.